அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். டிராகன் இந்த படத்தினுடைய ஹீரோ ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையன். அவர் +2 படிக்கும்போதே 95% மேலே +2ல் மார்க் எடுக்கிறாரு. அதனால் அவருடைய ஸ்கூலில் அவருக்கு கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. அந்த கோல்டு மெடலை இவர் வீட்டில் கூட காட்டாமல் ஃபஸ்ட்டு அவர் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த கோல்டு மெடலை காமிச்சு அவருடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதுமாரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் நல்லா படிக்கக்கூடிய பையன், இதுக்கப்புறம் நான் காலேஜில் நல்லா படித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அமெரிக்காவில் போய் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு அவருடைய காதலை சொல்கிறார். ஆனால் அதை கேட்குற அந்த பொண்ணு, நான் இந்தமாரி படிக்கிற பசங்களெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, நீ நல்லா படி, காலேஜில் போய் நல்லா படி, அதுக்கப்புறம் நீ போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிக்கப்பா, ஆனால் எனக்கு நீலாம் ஒத்து வர மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னோடனே எனக்கு இன்னமாரி படிக்கிற பசங்களை விட ஒரு பையனை பார்த்தோன்னே மற்ற பசங்கள்லாம் பயப்படுறாங்க பாரு, அதுமாரி கெத்தான பசங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் காதலுடைய விருப்பத்தை நிறைவேற்றுற நம்ம ஹீரோ காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் பயங்கர கெத்தாகி பேட் பாயாக மாறிடுறார். டெய்லி மற்ற பசங்க கூட தகராறு, ஒரே குடி தம்மு அது இதுன்ட்டு இப்படி இருந்தால் அப்புறம் காலேஜுக்கு எங்கே இவர் போவார். காலேஜில் ஃபுல்லாக அட்டண்டன்ஸ் ஆப்சண்ட்டு, 48 பேப்பர் அரியர் வச்சுருக்காரு. இது மாதிரிலாம் இருந்தவுடனே பிரின்ஸிபால் வார்ன் பண்ணி கடைசியில் இவர் காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மற்ற பசங்கள்லாம் இவருக்காக கெஞ்சி கூத்தாடி பிரின்ஸிபால்கிட்ட சார் சேர்த்துங்க சார், அவனுடைய லைஃபே போயிடும் அப்படின்னோடனே பிரின்ஸிபால் என்ன சொல்கிறேன், ஒழுங்காக அவனை காலேஜுக்கு அட்டன் பண்ண சொல்லு, நான் அவனை மறுபடியும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பிரின்ஸிபால் சொல்கிறார். ஆனால் நம்பால் நான் டெய்லி வரத்தா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐடி கார்டை தூக்கி பேரிகார்டில் மாட்டி விட்டு பாட்டுன்னு வெளியே கிளம்பிடுறாரு அதோட காலேஜை விட்டுட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் லவ் பண்ணுற அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நேற்றுக்கு என்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னேன். நம்ம லவ் பண்ணுறோம், நீ எதுக்கு அதெல்லாம் வேணாம் தானே சொன்னேன். இல்லை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். உன்ன மாதிரியான டெய்லி குடிச்சிக்கிட்டு 48 பேப்பர் அரியர் வச்சுன்னுங்கிற கையில் டிகிரியே வாங்காத ஒருத்தனை நம்பி என் வாழ்க்கையை கொடுக்குறத விட எங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுறேன், லவ்வுன்றது வேறு வாழ்க்கைன்றது வேறு, உன்னை நம்பியெல்லாம் என் வாழ்க்கையை ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம படத்தினுடைய ஹீரோ டிராகனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் டிராகன் என்ற கேரக்டரில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. அவருடைய முதல் படம் லவ் டுடே படம் பார்த்துட்டு மிகப்பெரிய ஆர்வத்துக்குள்ளான ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படத்துக்கு திரண்டு வந்திருக்காங்க. நிறைய படங்கள் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ நானும் பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோன்னும்போது ஒரு 4 பேரை தவிர, ரஜினி, கமல், விஜய், அஜித், இவங்க படங்களை தவிர வேறு யார் படமும் சரி இந்த ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ ஒரு 20-25 பேருக்கு மேலே தியேட்டரில் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவே ஒரு அரங்கு நிறைந்த காட்சியாக தியேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாகி அவ்வளோ பெரிய ஓப்பனிங் ரெஸ்பான்ஸில் இந்த படத்துக்கு வந்திருக்கு. காரணம் அந்த முதல் படம் லவ் டுடே பார்த்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் இவ்வளோ ரசிகர்கள் இவருடைய படத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே பிரதீப் ரங்கநாதன் தான். அவர் அவங்களுடைய திருப்தியை நிறைவேற்றினாரா, அவங்கள திருப்திப்படுத்தினாரா அப்படின்னும் போது ஓரளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொமான்ஸ் காட்சிகளாகட்டும், டான்ஸு, ஃபைட்டு, எமோஷ்னல் சீனு எல்லாத்துலேயும் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காலேஜோடைய பிரின்ஸிபலாக மிஷ்கனும் இவருடைய காதலியாக வரும் அனுபமா பரமேஸ்வரனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இவர் ஒருத்தர் மட்டும் வச்சு இந்த படத்தை நம்ம ஓகேன்னு சொல்லிட முடியாது. இந்த படமே இப்போ இருக்கிற இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு,
இவங்கள தான் குறி வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த படத்தினுடைய டைரக்டர் அஸ்வித் மாரிமுத்து. இப்போ இருக்கிற இந்த காலேஜில் படிக்கிற பசங்க அத்தனை பேருமா குடிப்பான், சிகரெட் பிடிப்பான், பொண்ணுங்க மேலே பின்னாடி சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் வந்து அப்படி ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு காலேஜில் படிக்கிற பசங்களை பொண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டு தான் படிப்பு உண்டுன்னு போகிற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஏதோ ஒரு 5% எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், அதை இல்லைன்ட்டு நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டே இப்படி தான், ஒட்டுமொத்த ஐடி பீப்புளே இப்படி தான்ற மாதிரி இவர் படம் முழுக்க காட்சிப்படுத்திய விதம் வந்து நம்மளால் அப்படி ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி இந்த படம் இல்லை. மொத்தத்தில் வந்து இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபஸ்ட்டு படம் லவ் டுடே வந்து மிகப்பெரிய ஜாக்பாட். ஆனால் அதனுடைய கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஆறுதல் பரிசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.